வலைக்கும் வெல்கம் டு அல்மீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து பானிபூரி செய்யலாம். அதுக்கு நான் வந்து அதுக்குள்ளே மசாலா நான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 2 உருளைக்கிழங்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன ஸ்பூனில் இஞ்சி பொடி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தேவையான உப்பு வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் தான். 1/2 கப்பு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இஞ்சி கூட போட்டுக்கலாம். அதை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுறலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ மிளகாப்பொடி, உப்பு, கரம் மசாலா 3 போட்டுக்கலாம். இப்போ நம்ம கலக்கி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இது வேகட்டும். நம்ம பானி எப்படி தயாரிக்கலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு மல்லி, 1 கப்பு புதினா இலை, 2 எலுமிச்சம்பழம் வந்து நான் ஐஸ் கட்டியில் ஊற்றி வச்சேன். ஒரு வெல்லம் வந்து 1 கட்டி. நீங்கள் வந்து இனிப்பு கூட வேணால் நிறையா எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 4, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். நான் வெல்லம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். உரப்பு கம்மியாகனா பச்சை மிளகா கம்மி பண்ணிக்கோங்க. நான் 1/2 லிட்டருக்கு வந்து நான் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். கரெக்டாக வந்துச்சு. உப்பு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நம்ம அலசி வச்சிடலாம் வடிகட்டி. பாருங்கள், மசாலாயும் வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம வடிகட்டிடலாம். நான் 1 தடவை வடிகட்டினேன். நீங்கள் வேணால் 2 தரம் சின்ன சல்லாடையில் வடிகட்டிக்கோங்க. இது நம்ம வடிகட்டாமே இது பண்ணலாம். நல்லாயிருக்கும். அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்ல மசாலா எப்படி க்ரீன் கலராக இருக்குண்டு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறது கடையில் வாங்குறதோட இது நல்லாயிருக்கும். நான் வந்து ரெடிமேட் பூரி தான் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காஸ்ட்லியாக உள்ளது வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவு ரொம்ப பொடிசாக இருக்கணும். இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி நம்ம அதில் வந்து பூரியை பொரித்து எடுத்துடலாம். போட்டோடனே சட்டுண்டு பொங்கிடும். நம்ம பானி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கிட்டால் நம்ம உடனே பிள்ளைகளுக்கு விருந்தாளிகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம்.
பாருங்கள், நான் அதை உடச்சிட்டு எப்படி எடுத்து வைக்கிறேன்ட்டு. இப்போ நம்ம மசாலா எடுத்து வச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம கடைசியாக கொடுக்கையில் இந்த பானியை ஊற்றி நம்ம கொடுக்கணும். இது சாப்பிட போகும்போது இந்த பானி ஊற்றணும், இல்லாட்டா ஊறிடும். இந்த மாதிரி அது பூரி ஃபுல்லாக முங்குற அளவு நம்ம ஊற்றிடலாம். பாருங்கள், இன்னொன்று உடச்சி காமிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலாவை மறுபடியும் வெங்காயம் எடுத்துடலாம். மறுபடியும் கொஞ்சம் மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பானி ஊற்றிக்கிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.